மிஷின் ஆன் பண்ணலாம். மிஷின் ஆன் பண்ணியாச்சு. வாஷிங் சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த 8 சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நார்மல் மோடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா குவிக் வாஷ். இது வந்து சீக்கிரமாக துணி துவைக்கும் போல. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிகேட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் துணிகளுக்கு போல. நம்ம சீக்கிரமாக க்ளீன் சொல்லலாம். அது வந்து ரொம்ப நாள் குட் கண்டிஷன் இருக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க போல. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸு. சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எனர்ஜி சேவ் பண்ணுறோம்ல அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனர்ஜி சேவ் ஆகும்னு. செவன்த்து பார்த்தீங்கன்னா அலசி பிளீர் ஆப்ஷனு. 8th பார்த்தீங்கன்னா எக்கோ டப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ மந்த்லி ஒன்ஸு இப்போ ட்வைஸ் டப்பை க்ளீன் பண்ணுற அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணுறது இங்கே வாஷிங் சைக்கிள் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் 1 நார்மல் மோட், குவிக் வாஷ், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன், அந்த மாதிரி 8 ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாமா? சரி, குவிக் வாஷ் கொடுத்துட்டு ப்ளே கொடுப்போமா? அவ்வளோதான், கொடுத்தாச்சு. இப்போ டோர் ஓப்பன் ஆகிருப்பேன். டோர் ஓப்பன் எரர் வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவாகிட்டு இருக்கு. சரி பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? சுற்றுது பாருங்களேன் உள்ள. சுற்றிட்டு இருக்குங்க. என்னதாவதுன்னு பார்ப்போம் வாங்க. துணிலாம் போடல, வெறும் எம்டி ட்ரம் தான் இது. மூணு ஆப்ஷன் செலக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். வாஷு, ரின்ஸு, ஸ்பின்னு. இப்போ வந்து வாஷ் ஆப்ஷனில் செலக்ட் ஆகிருக்கு. தண்ணி வருது பாருங்களேன், உள்ளே தண்ணி வருது. திறந்து திறக்க முடியல பார்க்குமா? ஓ எரர் காட்டுதுங்க, திறக்க முடியல. 35 மினிட்ஸ் காட்டுது. எம்டி ட்ரம்முக்கே 35 மினிட்ஸு தண்ணி வருது. இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் ஆப்ஷனில் இருக்குது. அது வாஷ் முடிஞ்ச பிறகு அப்புறம் ரின்ஸ் ஆப்ஷன் போவோம், அலசுறதுன்னு நினைக்கிறேன். தேர்டு வந்து பிளீர் ஆப்ஷனு. இப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே பாஸ் பண்ணிவிடுவோமா? தண்ணி வருது, பாஸ் பண்ணிவிடுவோம். பாஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுவோமா? இப்போ தண்ணி வருது. இது கம்மி தண்ணி வச்சு பாருங்கள். இது வந்து டிடர்ஜென்ட் பாக்ஸ். இது இதில் நம்ம டிடர்ஜென்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படி லாக் பண்ண வேண்டியது தான். அப்படி விடுவோமா? அது பொறுமையாக போட்டோம். அப்புறமேட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் என்ன ஃபங்க்ஷன் பார்க்கலாமா? இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து வாஷ் மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம பே பண்ணால் வாஷ் மட்டும் ஆகும். அதே மாதிரி இப்போ வந்து செகண்ட் ஆப்ஷன், வாஷில் நம்ம டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல். இப்போ 20 மினிட்ஸ் வாஷ் பண்ண மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல். அப்புறமேட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து வாஷ், நம்ம அப்படியே டைமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை பாஸ் பண்ணிவிட்டு. செகண்ட் ஆப்ஷன் வந்து எனக்கு வாஷ் தேவையில்லை, அலசறது மட்டும் போதும் பார்த்தீங்கன்னா ரின்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணிங்கன்னா ரின்ஸ் மட்டும் ஆகும். அலசர ஆப்ஷன் பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அலசறது வேணாம், எனக்கு வந்து பிழிஞ்சா மட்டும் போதுன்னா ஸ்பின் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு மூணுமே வேணும்னா மூணுமே சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அதோட டைமிங். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு இப்போ ஸ்பின் மட்டும் சூஸ் பண்ணனா ப்ளே பண்ணால் அது 14 மினிட்ஸ், ஸ்பின் மட்டும் 14 மினிட்ஸ் ஸ்பின் ஆகும். அவ்வளோதான் இந்த ஆப்ஷனு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவலு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் போவோமா? 1 2 3 4 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 3 4 5 இந்த சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் சூஸ் பண்ணிக்கோ. பாருங்கள் 5:50 மினிட்ஸ் காட்டுச்சு பாருங்கள். இது வந்து டிலே எண்டு. இது வந்து என்னன்னு தெரியல. இது வந்து எப்படின்னா டிலே ஆகி ஸ்டார்ட் ஆகுமா இல்லை டிலே ஆகி ஆஃப் ஆகுமான்னு தெரியல, செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு பாருங்கள் ஒரு 2 சேர்த்து அமுக்கணுமா? அதான் மியூட் ஆப்ஷனு. ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு, வாட்டர் லெவல் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா லாக் ஆப்ஷன் பார்ப்போம். இந்த டிலே எண்டையும் வாட்டர் லெவல் இருக்குல்ல, அது அப்படியே சேர்ந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் லாக் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த ஆப்ஷன்லாம் ஒர்க் ஆகாது. திரும்ப ஒர்க் பண்ணணும்னா லாக்கை ரிலீஸ் பண்ணணும். லாக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு திரும்ப அதே மாதிரி அந்த 3 செகண்ட்ஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் லாக் ரிலீஸ் ஆகிடுச்சு. இதுதாங்க இந்த ஆப்ஷனு டாப் லோட் வாஷிங் மிஷினில். நம்ம மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 8 ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் மெயினாக குவிக் வாஷ் தான் யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 8 kg 5 ஸ்டார். சரி வாங்க உள்ள என்னதுன்னு பார்க்கலாமா? உள்ள ட்ரம் கொடுத்துருக்காங்க. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்குது. நம்ம துணியில் இல்லை மாட்டோம்ல, அதை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் மந்த்லி ஒன்ஸு. இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் துணியெல்லாம். இது இருக்குது பாருங்கள், இது அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடுச்சு. இதை துணியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். திருப்பி அங்கே ஃபிட் பண்ணிடலாமா? ஃபிட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்களேன், இது இந்த டோர் அப்படியே விடுறேன் பாருங்களேன்.
நான் கை எடுத்துட்டேன். அதுவே சாஃப்டாக மூடுது பாருங்களேன், சூப்பரில். ஓகே இது பண்ணுறேன். இதான் பார்த்தீங்கன்னா ஃபில்டரு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 950 சொன்னார். எக்ஸ்ட்ரா இது ஃபிட் பண்ணுறது இல்லை. இது எதுக்கு ஃபிட் பண்ணுறது? சேஃப்டிக்கா? தண்ணி ஃபிட் ஆகும். ஓகே. இந்த ஸ்டாண்ட் வந்து 1050 சொன்னார். இந்த கீழே இருக்க இந்த 3 ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும்னா நம்ம 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண இங்கே போட்டுருக்கு பாருங்கள். இதுதான் வந்து டாப் லோட் வாஷிங் மிஷின். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சென்னையில் இருக்க மெயின் பிளேசஸ்லாம் போய் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் ட்ராவல் வித் சோமா தமிழ். உங்களுக்கு இதோட காஸ்ட் சொல்ல மறந்துட்டேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 15,150 ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபில்டர் ஸ்டாண்ட் போட்டிருக்கேன், அதுக்கு ஒரு 2000 ஆச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 17,150 ஆச்சுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க பிளேசஸ்லாம் போய் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா வெளி ஸ்டேட்டில் போய் போடுற பிளான்ஸ் இருக்குது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ, திஸ் இஸ் சோமா. என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள்.